வணக்கம். என்ன செய்தியை பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, மீண்டும் முதல்வர் ஸ்டாலின் தலையில் இடியை இறக்கிய பிரேமலதா விஜயகாந்த். எடப்பாடியினுடைய உளவாளி என்பது உறுதியாச்சு. இணையதளத்தில் வைரலாகும் வீடியோ. இந்த விஷயங்களை தான் நம்ம விரிவாக பார்க்க போகிறோங்க. ஆனால் அதற்கு முன்பாக இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல்ல பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் மே தினத்தை கொண்டாடிவிட்டு பத்திரிகையாளர்கள் முன்பாக அவங்க சில வார்த்தையை சொல்லியிருக்கிறாங்க. அதை நீங்கள் கேட்டு வாங்க, அதிலிருந்து விரிவாக பேசலாம். நான் எப்படி பார்க்குறேன்னா, ஆக்க பொறுத்தவங்க ஆற பொறுங்க. எல்லாம் முடிஞ்சிருக்கு, இன்னும் ஜஸ்ட் 2 days. அதனால ஒன்றும் இல்லை. 4ஆம் தேதி மார்னிங் 8 மணிக்கு ஆரம்பித்தா 5 மணிக்கு தெரிய போகுது ரிசல்ட். அதுக்குள்ளே நம்ம ஓவர் ஹைப்போ, ஓவர் எக்ஸ்பெக்டேஷனோ, ஓவர் கற்பனைகளோ தேவையில்லை. ஏன்னா ஒரே பழமொழி தமிழில் இருக்குது, ஆக்க பொறுத்தவங்க ஆற பொறுங்க. நிச்சயம் எல்லாருக்கும் நல்லதே நடக்கும். இப்போ பிரேமலதா விஜயகாந்தை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை அழுத்தம் திருத்தமாக சொல்கிறாங்க. இந்த ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் காலையில் 8 மணிலிருந்து 5 மணிக்குள்ள யார் ஆட்சியை பிடிக்க போகிறாங்க என்ற விஷயமானது தெரிஞ்சிட போது மே மாதம் 4ஆம் தேதி அப்படிங்கிறாங்க. அதில் என்ன செய்தி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்பீங்க. இப்போ தினம் தினம் ஒரு கருத்து கணிப்புகள் வெளியாகி கொண்டே இருக்குது. இன்றைக்கி கூட ஒருத்தன் கருத்து கணிப்பு வெளியிட்டிருக்கான். அவன் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, திமுக 172லிருந்து 180 தொகுதி வரைக்கும் வெற்றி பெறும். அதிமுக 46லிருந்து 52, அதுக்கு மேலே தாண்டாது. தவேகா 1 ஜெயிக்கலாம், இல்லைன்னா அது கூட ஜெயிக்காது அப்படின்னு கருத்து கணிப்பை வெளியிட்டு கொண்டு இருக்கின்றார்கள். இப்படி அனுதினமும் ஒரு கருத்து கணிப்பு திமுகவுக்கு ஆதரவாக வந்துக்கிட்டே இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் இந்த கருத்து கணிப்புகளை நம்பாதீங்க. அப்படி நம்பினீங்கன்னு வச்சுங்களேன், நீங்கள் குழம்பி போயிடுவீங்க. ஆனால் இந்த கருத்து கணிப்புகள் எதற்காக தினம் தினம் வெளிவருது தெரியுமா? இப்போ அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் வாக்கு வித்தியாசம் ஒவ்வொரு தொகுதியிலும் 100 அல்லது 200 தான் இருக்க போகுது. அதனால ஐயோ அதிமுக பின்னடைவை சந்தித்து விட்டது அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் ஒரு 4 ரவுண்டுலேயோ 5 ரவுண்டுலேயோ நீங்கள் வெளியேறி விடுவீங்க, இல்லைன்னா சோர்ந்து விடுவீங்க. அதற்கு பிறகு திமுகக்காரன் அவனுக்கு வருகின்ற வாக்கையும் சரி, அதிமுகவுக்கு வருகின்ற வாக்கையும் சரி, ஆட்டையப்போலாம் ஒப்புக்கு சப்புக்கு சோர்ந்து போயிருக்கக்கூடிய உங்ககிட்ட கையெழுத்து வாங்கிக்குவான். அதற்காகத்தான் 24 மணி நேரம் தினந்தோறும் ஒரு கருத்து கணிப்பை வெளியிட்டு கொண்டு இருக்கின்றார்கள். ஆனால் இந்த தேர்தல் வழக்கமான தேர்தல் கிடையாது. ஒவ்வொரு ரவுண்டுலேயும் திமுக 100 ஓட்டு மேலே போகும், அடுத்த ரவுண்டில் அதிமுக 200 ஓட்டு மேலே போகும். ஸோ குறைந்தது 15 ரவுண்டு, கிட்டத்தட்ட கடைசி ரவுண்டு எண்ணி முடிக்கிற வரைக்கும் யார் வெற்றி பெறுவாங்க என்ற விஷயமே வெளியே வராது. அதனால் கடைசி வரைக்கும் போகக்கூடிய வாக்கு எண்ணிக்கையில் அதிமுக காரங்க அந்த வாக்கு எண்ணிக்கையில் கவனம் செலுத்தக்கூடாது என்பதனால முதல்ல அதிமுக அவ்வளோதான், திமுக தான் அல்ல போது அப்படின்ற கருத்து கணிப்பை வெளியிட்டு கொண்டே இருக்கின்றார்கள். அதனால் கவனமாக இருங்க. அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் வாக்கு வித்தியாசம் ஒவ்வொரு தொகுதியிலும் 100 தான் இருக்கும். அதை விட கம்மியாக இருந்தாலும் இருக்க வாய்ப்பு இருக்கிறது. அதனால் ஏதோ 100 வாக்கு திமுக முன்ன போயிடுச்சுன்னா இனிமே என்ன போகின்ற எல்லா ரவுண்டிலும் திமுக தான் மேலே போகும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. கடைசி ரவுண்டு வரைக்கும் இருங்க அப்படின்றது தான் எடப்பாடி பழனிசாமியுடைய எண்ணம். இந்த கருத்து கணிப்புகள் எல்லாம் நம்மளை சோர்வடைய வைப்பதுக்கு தான். ரெண்டாவது, என்னப்பா எல்லா கருத்து கணிப்புகளும் திமுக தான் வெற்றி பெறும் அப்படின்னு வந்துச்சு, ஆனால் களத்தில் அதிமுக வெற்றி பெறுது அப்படின்னு சொல்லிட்டு திமுக தொண்டர்களை உசுப்பேத்தி ரணகலமாக்கி கலவரமாக்கி வாக்கு எண்ணிக்கையில் குழப்பத்தை ஏற்படுத்தி அவங்க வெற்றி பெறலான்னு பார்க்குறாங்க. வன்முறையை கட்டமைப்பதற்காகத்தான் இப்போ கருத்து கணிப்பு என்ற போர்வில் தினந்தோறும் திமுக ஆதரவாக விட்டுருக்காங்க. அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக கண்காணிங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி விளக்கம் அளித்திருக்கின்றார். இதெல்லாம் அதிமுக காரங்க எச்சரிக்கையாக இருக்கணும். அதைத்தான் பிரேமலதா விஜயகாந்தை பொறுத்த வரைக்கும் காலையில் 8 மணிக்கு தொடங்கி 5 மணிக்கு 5 மணிக்கு யார் வெற்றி பெறாங்க, யார் ஆட்சி அமைக்க போறாங்க என்ற விஷயமானது தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்றாங்க. எப்போதும் சரி, மின்னணு வாக்குப்பதிவு எந்திரம் வந்த பிறகு ரிசல்ட் 11 மணிக்கெல்லாம் உறுதியாகிவிடும். ஆனால் இந்த தேர்தலில் அப்படி 11 மணிக்கெல்லாம் உறுதியாக வாய்ப்பில்லை அப்படின்றத பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் காலையில் 8 மணிக்கு வாக்கு எண்ணிக்கை தொடங்கினாங்கன்னா 5 மணிக்கு தெரிஞ்சிட போது, அது வரைக்கும் பொறுத்துருங்க அப்படின்னு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சொல்றாங்க. ரெண்டாவது,
முதல்ல இந்த கருத்து கணிப்புலாம் வந்த பிறகு ஐயோ திமுக தான் வெற்றி பெற போகுது அப்படின்னு ஓவர் ஐப்பு கொடுக்காதீங்க. ரெண்டாவது, ஓவர் இமேஜினேஷன் பண்ணிக்காதீங்க, ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணிக்காதீங்க, கற்பனையில வாழாதீங்க. ஏன்பா ஆக்க பொறுத்துவங்க ஆற பொறுக்க மாட்டீங்களா? அதனால நான் மீண்டும் சொல்றேன், நல்லதே நடக்கும் எல்லாருக்கும். ஆகையினால நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, தமிழகத்துல ஒரு பழமொழி இருக்குது, ஆக்க பொறுத்துவங்க ஆற பொறுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ மொத்தத்தில் திமுக காரங்க கருத்து கணிப்பை பார்த்த உடனே துள்ளி குதிக்கிறாங்க இல்லையா? அதனால தயவு செய்து துள்ளியெல்லாம் குதிக்காதீங்கடா. ஏன் தெரியுமா? நாம தான் வெற்றி பெற போறோன்றதெல்லாம் உறுதி கிடையாது. விஜய் யாருடைய வாக்கை பிரிக்க போறான்ற விஷயமானது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அப்படி தெரிஞ்சும் ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணிக்காதீங்க, ஓவர் ஐப்பு கொடுக்காதீங்க, கற்பனையில மிதக்காதீங்க. அதனால தயவு செய்து ஆக்க பொருந்துவங்க ஆற பொறுங்க அப்படின்னு திமுக காரங்களுக்கு அட்வைஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்பா அவங்க பேசினாங்க, அந்த வார்த்தையை வச்சுக்கிட்டு நீ பொழிப்புரை எழுதிய நியாயமா இருக்குமா? ஆனா இது மட்டுமா பேசினாங்க? அடுத்தது நம்ம அவங்க என்ன பேசினாங்க நம்ம கவனிக்க வேண்டியதா இருக்கும். இப்போ செய்தியாளர்களை பொறுத்த வரைக்கும் ரிசல்ட் எப்படி வரும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லுகின்ற போது எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க என்ன சொல்லுவோம், எங்க மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி தான் வந்து எல்லா தொகுதியிலும் வெற்றி பெறும், கண்டிப்பா அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி கட்டில உட்காருவாரு அப்படின்னு தான் சொல்லுவோம் நாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு கூட்டணியில இருந்துகிட்டு ஆமா எங்க கூட்டணி தோத்துப்படுனா நாங்க சொல்லுவோம் அப்படின்றத வெளிப்படையாக பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பத்திரிகையாளர் இடத்துல சுட்டி காட்டுகின்றார்கள். சரிங்க, உங்களுடைய 10 பேர் வேட்பாளராக நிக்க வச்சிருக்கீங்க, அவங்க எப்படின்னு கேட்டா 10 பேரை வெற்றி பெறுவாங்க, 10 பேரும் வந்து சட்டமன்றத்துக்கு போவாங்க, கேப்டனுடைய அருளாசி இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கூட கூட்டணி பலத்தை பத்தி பேசவே மாட்டாங்க. காரணம் என்னன்னு கேளுங்களேன், அந்த கூட்டணியில தேமுதிக போய் சேர்ந்தது அந்த தொண்டர்களுக்கு கூட ஏற்புடையது கிடையாது. பிரேமலதா விஜயகாந்துக்கு எப்போதுமே திமுக கூட்டணியில சேர்ந்தது மனசை உறுத்திக்கிட்டே இருக்குது. ஏன்பா எதை வச்சுப்பா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்பீங்க. அடுத்தது ஒன்று சொன்னாங்க பாருங்க, அதை வச்சுதான் நாம முடிவுக்கு வருகின்றோம். ஏங்க முதலமைச்சரை உட்கார வச்சுக்கிட்டே நீங்க தமிழகத்துல சட்ட ஒழுங்கு கெட்டு போயிருக்குது, மகளிருக்கு பாதுகாப்பு இல்லை, போதை கலாச்சாரம் பெருகி போச்சு அப்படின்னு சொன்னீங்களா இல்லையா? அது எவ்வளவு பெரிய விமர்சனத்துக்குள்ளாச்சு அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது அவங்க என்ன பதில சொன்னாங்க தெரியுமா? இதற்கெல்லாம் வந்து நான் மே மாசம் 4ஆம் தேதி பதில் சொல்றேன், இப்ப நான் பதில் சொல்ல மாட்டேன் அப்படின்னு ஒரு வார்த்தையை அழுத்தம் திருத்தமா சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? டே கண்ணு, தமிழகத்துல சட்ட ஒழுங்கு கெட்டு தான் போயிருக்குது, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை தான், ரெண்டாவது போதை பொருள் கலாச்சாரம் பெருகி தான் போயிருக்குது, அதனால உண்மையைத்தான் நான் மேடையில் பேசினேன், ஆனா உண்மையை பேசுகின்ற போது அதன் மீது நடவடிக்கை எடுக்கிறேன் அப்படின்னு முதலமைச்சர் வந்து சொல்லியிருக்கணும். ஆனால் நான் என்னவோ இல்லாத பொல்லாத பேசிட்ட மாதிரியும் என்னை வச்சு ஓட்டுன்னு ஓட்டிட்டீங்க. எப்பவுமே சரி விஜயகாந்த் கட்சியை தான் ஓட்டுவீங்க, பிரேமலதாவை தான் ஓட்டுவீங்க, ஆனா ஆளுங்கட்சியோ ஆளுகின்ற கட்சியோ சத்தியமா நீங்க ஓட்ட மாட்டீங்க. இதெல்லாம் நான் சொல்லல, பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பேட்டியில சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதனால பிரேமலதாவை பொறுத்த வரைக்கும் 4ஆம் தேதி ரிசல்ட் தெரியும்டா, திமுக தோக்கும். அப்போ முதலமைச்சரை வச்சுக்கிட்டே நான் விமர்சனம் பண்ண தெரியுமா, அது உண்மைன்னு ஆக போது பாடுறா. இப்போ சொன்னேன்னு வச்சிங்களேன், நீங்க சமாளிக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவீங்க, இல்லைன்னு வச்சிங்களேன் நீங்க எடப்பாடியுடைய கையாளு, அதனால தான் முதலமைச்சரை வச்சுக்கிட்டே நீங்க இந்த மாதிரி பேசிட்டீங்க அப்படின்னு என்னன்னாலும் சொல்லுவீங்க. ஆனா 4ஆம் தேதி வந்து ரிசல்ட் வரட்டும், அன்னைக்கு நான் பேசுறேன், எதனால அதை சொன்னேன்றதை நான் பேசுறேன் அப்படின்னு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இந்த முதலமைச்சர் வச்சுக்கிட்டு தமிழகத்துடைய சட்ட ஒழுங்கு, பெண்கள் பாதுகாப்பு, போதை கலாச்சாரம் பற்றி பேசுனது தொடர்பாக நான் விளக்கம் அளிக்கின்றேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. ரெண்டாவது, இந்த கூட்டணி ஆட்சியா இல்ல தனித்து ஆட்சி அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது அதை பற்றியா 4ஆம் தேதி பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆக்க பொறுத்துவங்க ஆற பொறுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ மொத்தத்தில் பிரேமலதா விஜயகாந்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கூட எல்லா தொலைக்காட்சியிலும் வந்து என்ன சொன்னாங்கன்னு கேட்டிங்கன்னா, பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ஒரே ஒரு சீட்டு ஜெயிச்சா கூட அது அதிமுகவுக்கு பயன்பட்டால் நிச்சயமாக அதிமுகவுக்கு தான் அவங்க சப்போர்ட் கொடுப்பாங்களே கண்டி திமுகவுக்கு சப்போர்ட் கொடுக்க மாட்டாங்க, பிஜேபி அதையெல்லாம் கச்சிதமாக பேசி முடிச்சிடும், அதனால பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ஜெயிப்பது திமுகவுக்கு தான் ஆபத்து அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு பிரேமலதா விஜயகாந்தை பொறுத்த வரைக்கும் எங்க கூட்டணி ஆட்சி அமையும்னு சொல்றாங்களே, திமுகவுக்கு ஆதரவு தருவீங்களான்னு கேட்கின்ற பொழுது அதெல்லாம் 4ஆம் தேதி பார்த்துக்கலாங்க, முதல்ல வெற்றி பெறட்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
ஸோ மொத்தத்தில் எடப்பாடி பழனிசாமியுடைய ஸ்லீப்பர் செல்லாதான் வந்து திமுக கூட்டணியில் இருக்கிறாங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா இன்னைக்கு கூட நம்ம முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் மேதன விழாவில் கலந்து கொண்டு என்ன பேசினார் என்று பார்க்கின்ற பொழுது இன்னொரு 2 நாள் தான் இருக்குது, நல்ல செய்தி நம்மளை வந்து சேரும் அப்படின்னு சொல்லியிருக்கின்றாரு. ஏன் வாய் விட்டு உளறிக்கிட்டு இருக்கிறீங்க, ஆக்க பொறுத்துவங்க ஆற பொறுக்க மாட்டீங்களா அப்படின்னு முதலமைச்சருக்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரி. தேர்தல் கருத்து கணிப்புகள் எக்கச்சக்கமாக வந்துடுச்சு. வாக்குப்பதிவுக்கு பிறகு எல்லாமே திமுக தான் வெற்றி பெறும் வந்திருக்குது. அது தொடர்பாக உங்கள் கருத்து என்ன அப்படின்னு நான் கேட்குறீங்க. ஆனால் இந்த கருத்து கணிப்புகள்லாம் கடந்த காலத்தில் என்ன உண்மையாக ஆகிருக்குது, என்னவோ கருத்து கணிப்பு அடிப்படையை வச்சியா யாருங்க ஜெயிப்பாங்கன்னு கேட்குறீங்க அப்படின்னு கருத்து கணிப்பு அடிப்படையில் நம்ம பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் திமுகவை ஓட்டுற மாதிரி தெரியுது. திமுக காரணமும் சரி தவேகா காரணமும் சரி ஓவராக துள்ளி குதிக்கிறீங்க, நாம தான் ஜெயிப்போன்னு சொல்லிவிட்டு. ஆனால் இந்த தேர்தல் வழக்கமான தேர்தல் கிடையாது. 2வது களத்தில் நான் பிரச்சாரத்துக்கு போகின்ற பொழுது ஏகப்பட்ட எதிர்ப்பை நான் பார்த்தேன். ஸோ அந்த எதிர்ப்புகள் எல்லாம் திமுக எதிராக தான் வந்திருக்கும். 2வது திமுக ஓட்டு போட்டோம் அத்தனை பேரும் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஓட்டு போட்டிருக்க போகிறோம். அதெல்லாம் மறந்துவிட்டு ஐயோ கருத்து கணிப்புகளை பொறுத்த வரைக்கும் திமுக ஆதரவாக வந்துச்சு அப்படின்றதுனால ஓவர் ஐபி ஏற்றிக்காதீங்க, ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணிக்காதீங்க, ஓவராக கற்பனையில் திளைக்காதீங்க. 4ஆம் தேதி எல்லாம் வந்துடும் அப்படின்றத பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் திமுகவுக்கு அறிவுரை சொன்ன மாதிரி இருக்குது. ஏன்னா எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் கருத்து கணிப்பை பற்றி கருத்து சொல்கின்ற போது இதெல்லாம் திமுக செட்படுகின்ற நெரேட்டிவ். அதை கண்டு நீங்கள் சோர்ந்து விடாதீங்கப்பா, எப்போதும் கருத்து கணிப்பை நம்ம பொய்யாக்கி தான் வெற்றி பெற்றிருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த கருத்து கணிப்பின் மூலமாக எடப்பாடி பழனிசாமி எகிரியும் குதிக்கல, ஓவர் எக்ஸ்பெக்டேஷனும் பண்ணல, 2வது ஓவர் ஐபியும் ஆகலை. நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர் அமைதியாக இருக்கின்றார். ஆனால் தவேகா காரங்களும் திமுக காரங்களும் வேட்பாளர்களை அழைக்க வேண்டியது என்ன இருக்குது, முன்னாள் அமைச்சர்களை அழைக்க வேண்டியது, இந்நாள் அமைச்சர்களை அழைக்க வேண்டியது, அணுதினமும் அறிவாலயத்தில் ஆலோசனை நடத்துவது என்று சொல்லிவிட்டு இந்த தேர்தல் முடிஞ்சதிலிருந்து கொடைக்கானல் போய் வந்ததிலிருந்து முதலமைச்சருடைய அளப்பற தாங்கவே முடியல. ஆட்சி அமைக்க போறோம், அமைச்சரவை தேர்ந்தெடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இல்லாத பொல்லாதிலும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு நம்ம முதலமைச்சர். அதனால தான் என்னமோ தெரியல இந்த பிரேமலதா விஜயகாந்தை பொறுத்த வரைக்கும் ஆக்க பொறுத்துவங்க ஆற போருங்க அப்படின்னு திமுகவுக்கு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. மொத்தத்தில் பிரேமலதா விஜயகாந்துடைய கருத்துலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலான்னு கேட்டிங்கன்னா, கருத்து கணிப்புகள் நிஜமாகாது. அப்படி கருத்து கணிப்புகள் நிஜமாக இருந்தால் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் என்ன சொல்லியிருப்பாங்க தெரியுமா, கருத்து கணிப்பே வந்தாச்சுப்பா, அதுக்கு மேலே நான் சொல்ல வேண்டியது என்ன இருக்குது, அதனால் எங்கள் கூட்டணி தான் வெற்றி பெறும் உறுதியாகி போச்சே. கருத்து கணிப்புகளை பொறுத்த வரைக்கும் மக்கள்கிட்ட தானே போய் எடுத்திருக்காங்க, மக்கள் தானே யாருக்கு ஓட்டு போட்டுன்னு சொல்லிட்டு நிறுவனத்துக்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ மொத்தம் 7-8 கருத்து கணிப்புகள் இருந்தால் அதில் 5 கருத்து கணிப்புகளை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு தானே ஆதரவு வந்திருக்குது. பெரும்பான்மை கருத்து கணிப்புகள் திமுக கூட்டணிக்கு ஆதரவாக வருகின்ற பொழுது அந்த கருத்து கணிப்புகள் ஒன்றுனா ஒன்று நிஜமாகுமா இல்லையா, அப்போ திமுக ஆட்சிக்கு வருமா இல்லையா, அப்போ கருத்து கணிப்புகள் வெளிவந்த பிறகு நான் என்ன கருத்து தெரிவிப்பது. அதனால் இத்தனை ஆண்டு காலமாக கருத்து கணிப்புகள் என்ன சொல்லிச்சோ அதே கருத்து கணிப்புகள் இப்போ வந்திருக்குது. அதனால் திமுக தான் வெற்றி பெறும், அது உறுதியாகி போச்சு, நாங்கள் ஆட்சி அமைப்போம் அப்படின்னு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சொல்லவே இல்லை. அந்த கருத்து கணிப்பை அவங்க நம்பவே இல்லை. அதனால் திமுக வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை பிரேமலதா விஜயகாந்த் கிட்ட கிடையாது. அதனால தான் கருத்து கணிப்பை வச்சுக்கிட்டு நீ எங்கிட்ட வந்து கேள்வி கேட்காத, ஆக்க பொறுத்தவங்க ஆற பொறுங்கடா மனுஷனுங்களா, மக்கள் தீர்ப்பு எப்படி வேணுமானாலும் இருக்கும். அதனால திடீர்னு கருத்து கணிப்பை வச்சுக்கிட்டு நான் ஏதாவது கருத்து சொன்னேன்னா நாளைக்கு பயங்கரமாக பிரச்சனை ஆகிடும். ஏன்னா ஆண்ட கட்சியும் சரி ஆளுகின்ற கட்சியும் சரி நீங்கள் விமர்சனம் பண்ணுறதை விட்டு எப்போ பார்த்தாலும் என்ன விமர்சனம் பண்ணுறீங்க, எங்கள் கட்சியை விமர்சனம் பண்ணுறீங்க, ஆனால் நாங்கள் உங்களை நேசிக்கிட்டு தான் கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு பத்திரிகையாளர்கிட்டயே வந்து நம்ம பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் உடைச்சி பேசிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால் நான் மீண்டும் சொல்கிறேன், இன்றைக்கும் சொல்கிறேன், நம்ம பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணியிலே இருந்தாலும் அவங்களுடைய நேசமும் அவங்களுடைய விசுவாசமும் எடப்பாடி பக்கமே இருக்கிறதுங்க. ஒரு வீடியோ கூட லேட்டஸ்ட்டாக இணையதளத்தில் வைரல் ஆச்சு. ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு அண்ணன் எடப்பாடி அப்படின்னு சொல்லுவாங்க முதலமைச்சர் ஆவார்னு, அதுக்கப்புறம் சுதாகரித்து கொண்டு ஸ்டாலின் வந்து முதலமைச்சர் ஆவார்னு சொன்னாங்க. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு இல்லை நாளைக்கு இல்லை எப்போதுமே நான் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான், நம்ம பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் திமுக பக்கம் நெருக்கமாக இருப்பதை விட அதிமுக பக்கம் ரொம்பவே நெருக்கமாக இருக்கிறாங்க அப்படின்னு நல்லா தெரியுது. ஸோ தேர்தல் ரிசல்ட் ஆனது இழுபறியாக இருந்தால் அதிமுகவுக்கு ஆதரவு கொடுப்பாங்க. அதனால தான் கூட்டணியில் இணைத்து கொண்டார்கள் திமுகவினர். தொகுதியும் கொடுத்தாங்க, பணத்தையும் கொடுத்தாங்க. அவ்வளவு நம்பிக்கையுடன் வந்து எல்லாவற்றையும் வாரி தந்த திமுகவுடன் தான் வெற்றி பெற்றாலும் தோல்வியடைந்தாலும் நாங்கள் இருப்போம் அப்படின்னு சொல்ல வாய் வரல பிரேமலதா விஜயகாந்துக்கு. அதனால்
பிரேமலதா விஜயகாந்தை பொறுத்த வரைக்கும் எடப்பாடியினுடைய சிலிப்பர் செல்லா இருப்பாரு அப்படின்றது நல்லா தெரிஞ்சு போச்சு. உண்மையிலே ஒருத்தர் துரந்தர் என்றால் அது பிரேமலதா விஜயகாந்த் தான். ஆனால் வெற்றி பெற்றாலும் தோல்வி அடைந்தாலும் கூட்டணி விட்டு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வெளியேறுவார்கள் என்று தான் நான் நினைக்கிறேன். ஸோ கூட்டணி உறுதியாகிற வரைக்கும் எந்த விஷயத்தையும் வெளியே சொல்லாதவங்க இப்போ வெற்றி வாய்ப்பை கூட திமுக பக்கம் தான் இருக்குதுன்னு சொல்ல தயங்குகின்றார்கள். கூட்டணி ஆட்சி அமைந்தால் ஸ்டாலினுக்கு ஆதரவா எடப்பாடிக்கு ஆதரவா என்று சொல்லுகின்ற பொழுது 4ஆம் தேதி பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஸோ மொத்தத்தில் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் எடப்பாடி தான் அனுப்பி வச்சிருக்காரோ என்ற எண்ணம் எனக்குள் இருக்குது. இந்த வீடியோ தொடர்பாக நீங்கள் எடுத்து சொல்லுங்க. நன்றி.